ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் ஆகஸ்ட் 17, 2024 சனிக்கிழமை அன்றைய தினத்தின் சிறப்பை பற்றி அழகாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 17, 2024 அன்றைக்கு தான் நமக்கு ஆவணி மாதம் பிறக்க இருக்கிறது. ஆவணி முதல் நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆவணி மாதம் முதல் நாள் அப்படின்னாலே விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய சிறப்பு 27 தடவை கொடிக மரத்தோட விஷ்ணு கோவில் பெருமாள் கோவிலோட பிரகாரத்தை சுற்றி நம்ம கோரிக்கையை வச்சுட்டு வந்தால் அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர்றதுக்குள்ளே நம்மளுடைய கோரிக்கையை பெருமாள் நிறைவேற்றுவார் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை. ஆனால் சில பேருக்கு எத்தனையோ வழிபாடு பண்ணியாச்சு, எத்தனையோ கோவிலுக்கு போயாச்சு, இது மாதிரி நிறைய பண்ணியாச்சு, என்னன்னா பண்ணி வாழ்க்கையில் என்ன மாறுச்சு, நம்மளும் அப்படியே தானே இருக்கிறோம், இதை எப்படி நம்புறது அப்படின்னு சில பேருக்கு சோர்வாகவும் இருக்கலாம். சில பேருக்கு சொல்ல முடியாத வேதனையை அவமானங்களை மனசில் வச்சுக்கிட்டு கால சூழ்நிலைகளில் யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறது, வெளியில் சொன்னால் இப்படி தப்பாயிடுமா அப்படி தப்பாயிடுமா, நம்ம மனசுக்குள்ளாரையே இருந்து அந்த பகவான் கிட்ட சொல்லலாமா அப்படின்னும் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையும் இருக்கும். எல்லாருக்குமா இந்த காணொளி ஒரு நல்ல பதிலை தரும், நம்பிக்கையை தரும். பொறுமையாக பாருங்கள். அதாவது ஒரு வேலைக்கு போக சொல்கிறாங்களா, ஒரு படிப்பை படிக்க சொல்கிறாங்களா, ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நம்ம அம்மா அப்பா குழந்தைங்க நண்பர்கள் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த ஒரு காரியத்தை நம்பிக்கையோடு செய்யணும். அப்போ தான் அந்த செயல் நமக்கு பலன் தரும். அந்த மாதிரி நம்ம யாரை நம்புறது, யாரை நம்பி ஒரு காரியத்தை செய்யறது, கண்ணு கட்டி காட்டில் விட்டுற மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் போய் ஒருத்தர் என்னை நம்புன்னு சொன்னால் அவருக்கு நம்புறதா நம்பக்கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். பல பேரை நம்பியாச்சுன்ற இதுவும் இருக்கும். ஆனால் இதுக்கு எல்லாருக்கும் ஒரு பதில் கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு ஆழ்வார் நமக்கு ஒரு பாசனம் தந்துட்டு போயிருக்கார். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு உதாரணத்தை இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கே அந்த நம்பிக்கை வந்துடும். பார்க்கலாமா? அதாவது அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு அந்த பாசுரத்தில் முதல் வார்த்தையே நம்பனே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். நம்பனே அப்படின்னா நம்ப தகுந்தவனே அப்படின்றாரு. அந்த பாசுரத்தில் நம்பனேன்னு தொடங்கி அவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நம்பனே நவின்றேத்த வல்லார்கள் நாதனே நரசிங்கமது ஆனாய் உம்பர்கோன் உலகேலும் மலர்ந்தாய் ஊழியானாய் ஆளிமுன் ஏந்தி கம்ப மா கரிகோள் விடுத்தானே காரணா கடலை கடைந்தானே எம்பிரான் எனையால் உடைத்தேனே ஏழையே நிடரை கலையாயே. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்களேன். நம்பனே நம்ப தகுந்தவனேன்ட்டார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ப தகுந்தவனேன்ட்டார். உன்னை ஏன் நான் நம்புறேன்றதெல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறாரு. நவன்றேத்து வல்லார்க்கு நாதனே. உன்னை யாரெல்லாம் நவின்று ஏத்து வல்லார்னா துதித்து சொல்கிறவங்க, உன்னுடைய திருநாமத்தை சொல்கிறவங்க, உன்னை விரும்பி சொல்கிறவங்க, உன்னை வணங்கி சொல்கிறவங்க, உன்னையே நம்பி நீ தான் கெதின்னு சொல்லிட்டு உன் கோவிலுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி, உன்னை நவின்று ஏத்துவதற்கு நாதன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அவர் நவின்று ஏத்துவதற்கு நாதன்னு சொல்கிறாருன்னா, நினைத்த மாத்திரத்தில், அதுக்கு முதல் உதாரணமாக சொல்கிறார். நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நொடியில் நாளை அப்படின்னு சொல்லாமல், அடுத்த கணம் அப்படின்னு சொல்லாமல், ஒரு நிமிஷம் அப்படின்னு கூட சொல்லாமல், நினைச்சா கூப்பிட்ட மாத்திரத்தில் வருவன் நரசிங்கமாக இருந்தவனே அப்படிங்கிறார். நீ நரசிங்க அவதாரமாக இருந்து பக்த பிரகல்நாதனுக்கு தூணுலையும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன்னு அவங்க அப்பா கிட்ட அவன் சாட்சியாக சொன்ன உடனே தூணை உடைச்சு அடுத்த மாத்திரத்திலேயே அந்த பக்த பிரகல்நாதனுக்கு உயிர் கொடுத்த இல்லையா, அதனால் நான் உன்னை நம்புகிறேன். அது மட்டுமா, உயிர் போனாலும் பரவாயில்ல, மானம் ரொம்ப பெருசு, மானம் போனால் யாராலையும் உயிரோடு இருக்க முடியாது, வெளியே தலை காட்ட முடியாது. அப்பேற்பட்ட மானம் போகும்போது திரௌபதிக்கு கண்ணா கோவிந்தா நாராயணான்னு சொன்ன உடனே அவன் மானம் காக்கிறதுக்கு வந்தல்ல பெருமாளே, அது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, இன்னும் கூப்பிட்ட மாத்திரத்தில் நீ எப்படியெல்லாம் வருவ தெரியுமா, கஜேந்திர மோட்சமாக வந்த கஜேந்திரனுக்கு, அதாவது கஜேந்திர மோட்சத்துக்கு வரும்போது அதுவும் எப்படி வந்த, நீ பாட்டு வேக வேகமாக கிளம்புன உடனே கருட பகவான் இவ்வளோ அவசரமாக போகணுமா, நீங்கள் ஏன் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லலை, அவசரமாக கிளம்புறீங்களேன்னு கருடாழ்வார் கேட்டாராம். அப்போ கருடாழ்வார்கிட்ட பகவான் சொல்கிறாரு, இல்லை நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்பணும் வாங்க உடனே அப்படின்னு சொல்லும்போது கருடாழ்வார், அப்பா இன்னைக்கு பெருமாள் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு, என்ன சொல்லு, நான் வேகமாக போயிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன அவசரமாக சொல்லணும், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாராம்.
நான் இத்தனை நாள் உங்களை தூக்கிட்டு போகும்போது உங்களுடைய ரத்ன பாதுகைகளை தான் என் திருக்கரங்களால் இப்படி தாங்கிட்டு வருவேன். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய அந்த பாதத்தை என் கையில் தாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்கள் பாதுகைகளை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாராம். உடனே சரி சரி ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கருடாளர் மனசில் நினைக்கிறாராம், ஆகா மகாபலிக்கு ஒரு கால தலைமையில் வச்சதுக்கே மோட்சத்தை கொடுத்து இந்திர பதவியை கொடுத்தாரு. நம்ம 2 பாதத்தையும் தாங்குறோம், அப்போ நமக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு மனசில் நினைக்கிறதுக்குள்ள தாயார் உடனே வராங்க குறுக்கிட்டு, பிரபு எங்கே சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டீங்க, வர்ற அவசரத்தில் பாதுகைகளை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, இந்தாங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி தாவியார் பாதுகைகளை கொடுத்துட்டு, நீங்கள் மட்டும் எப்படி தனியாக போகலாம், நானும் வருவேன், அவங்களும் ஏறி உட்கார, நீலாதேவி தான் நானும் வரேன், அவங்க மட்டுமா ஸ்ரீதேவி மட்டுமா வரணும், நானும் வரேன்னு சொல்லி அவங்களும் ஏறி இவங்க மேலே உட்கார கருட பகவான் இவங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு போகிறார். எங்கே போகிறாருன்னு தெரியல, பெருமாள் போக சொல்கிறாரு, இவர் போகிறார். போகும்போது சக்கரத்தாழ்வார் வராரு. சக்கரத்தாழ்வார் வந்துட்டு, பகவானே என்ன என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாருமா சேர்ந்து எங்கேயும் வருடன் மேலே ஏறி கிளம்பிட்டீங்க, உங்கள் கூடவே தானே நான் இருக்கவேன், அங்கே வலது கரத்தில் இருக்கிறவன் தானே நான், என்னை மறந்துட்டு நீங்கள் எப்படி போகலாம், என்னை விட்டுட்டு எப்படி நீங்கள் போகலாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இவரும் ஏறி கையில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு போகும்போது சக்கரத்தாழ்வார் கேட்குறாரு பெருமாள் கிட்ட, எங்கே சாமி போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, கமன்று கஜேந்திரனுக்கு என்னமோ அங்கே பிரச்சனை, ஆதி மூலமேன்னு கூப்பிடுறாரு, அதுதான் என் காதில் விழுது, இம்மிடியேட்டாக போய் நான் அவருக்கு பார்க்கணும், அவருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்ணணும், அதுக்காக தான் போகிறேன்னு சொல்லும்போதே வலது கரத்துலேருந்து ஆழி சக்கரம் கஜேந்திரமூர்த்தியை போய் காப்பாற்றின பின்னாடி எல்லாருமே சந்தோஷம் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி பக்த பிரகல்நாதனுக்கு நொடி பொழுதில் வந்தேன், திரௌபதி மானத்தை காப்பாற்றினேன், கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த, இது மட்டுமா திருவிக்கிரமனா மகாபலிக்கு மோட்சம் கொடுத்த, அப்புறம் கடல் கடையும் போது ஆமையாக அவதாரம் எடுத்து அந்த பார்க்கடல் கடையும் போதும் நீ அதுக்கு இருந்தா. அது மட்டும் இல்லை, இந்த ஊழிகாலம்னு ஒன்று வருது இல்லையா, அந்த ஊழிகாலம் பஞ்சபூதங்களில் எப்படி வரும், எப்போ வரும், எங்கே வரும், ஏன் வரும் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஊழிகாலம் வந்தாலும் இந்த பூமி மொத்தத்தையும் விழுங்கி வயிற்றுக்குள்ளே பத்திரமா வச்சிருந்து மறுபடியும் அந்த பூமியில் உலகத்தை படைத்து எல்லா உயிர்களையும் படைத்து மறுபடியும் அந்த உலகத்தை காப்பாற்றுறதும் அந்த பரம்பொருளும் நீ தானே. இந்த மாதிரி உன்னை நம்பலாம் அப்படின்னு முதல் வார்த்தையில் சொல்லிட்டு ஏன் நம்பலான்னு சொன்னால் உன்னை பற்றி பெருமை இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே வருது. நான் உன் பெருமையை 1 சொல்லுவேண்ணா 2 சொல்லுவேண்ணா இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே என்னை ஆளுடை தேனே அப்படிங்கிறாரு கடைசியில். என்னை ஆளுடை தேனேனா இதெல்லாம் யாருக்கோ பண்ணேன், என்னமோ பண்ணேன், நான் சொன்னேன், கேட்டுக்கிட்டேன், உன் புகழ் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் சொல்கிறேன். ஆனால் நான் ஒரு சின்னவன், என்னமோ இங்கேயும் அங்கேயும் அப்படி போய்கிட்டு இருக்கிறவன். என்கிட்ட நான் அந்த பாண்டிய மன்னன் சபையில் சந்தேகம் கேட்டிருக்கிறான், நீ போய் அங்கே போய் சொல்லு, உனக்கு அங்கே எல்லாருமே கிடைக்கும் அப்படின்னு என்னை அனுப்பிவிட்ட. நான் போனது மட்டும்தான் அங்கே. ஆனால் அங்கே போய் என் உடம்புக்குள்ளார நீ தான் இருந்து என்னென்னமோ எல்லாம் சொல்லி கடைசியில் நான் ஜெயிச்சேன்னு அங்கே சொல்லி அதுக்காக புகழா என்னை யானை மேலே உட்கார வச்சு எல்லாத்தையும் சுற்றி வர வச்சா, நீ என்ன பண்ண, கருடனோட இப்போ தாயாரோட எனக்கு விஸ்வரூபமாக காட்சி அளித்து எனக்கு கொடுத்த பற்றிய ஒரு பேர். இதை விட ஒரு சந்தோஷம் இந்த மனித பிறவியில், இந்த பிறவியில் எனக்கு என்ன இருக்க முடியும்? இதை விட ஒரு ஆனந்தம் என்னால் அனுபவிக்க முடியுமா? எப்பேற்பட்ட காட்சி அது, விஸ்வரூப காட்சி. நான்லாம் ஒரு சின்ன உனக்கு சேவை செய்கிறதே பாக்கியம்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஆள், எனக்கு இப்படி ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காட்டினியே, எனக்கும் அருள் புரிஞ்சாயே, அது நான் கண் கூட பார்த்தது இல்லையா, எனக்காக நான் அனுபவிச்சது இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் அருள் செய்கின்ற நாதனே, அது எனக்கு தேன் போல அனுபவம் இல்லையா? அதை தான் என்னை ஆளுடை தேனே அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஏழையேன் இடரை கலையாயே அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சின்ன என்னுடைய இடர்பாடுகளே எல்லாம் கலையறனே நீதானே அப்படின்னு சொல்லி அந்த பெரியாழ்வார் இந்த உதாரணங்களோட நரசிம்மா பெருமாளே நாராயணா கோவிந்தா உன்னை தவிர எனக்கு நம்புறதுக்கு யாரும் இல்லைப்பா, உன்னை நம்பினா போதும், நீ நரசிம்மனா வருவ, அதுதான் என் நம்பிக்கை
கஜேந்திரனுக்கு மோட்சம் தந்த மாதிரி எனக்கும் மோட்சம் தருவேன், என் வாழ்க்கையிலே ஒரு மோட்சம் கிடைக்கும், எனக்கும் ஒரு விடிகாலம் கிடைக்கும் அப்படின்னு உதாரணத்தோடு இந்த பாசுரத்தை சொல்லி முடிக்கிறார். இதில் அவரோட இடர்பாடுகளை களையணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரா? அதன் மூலமாக நமக்கு என்ன தகவல் சொல்கிறார் தெரியுங்களா? இந்த உலகியல் வாழ்க்கையில் மனிதர்களாக பிறப்பது ஒரு பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் எத்தனையோ பிறவிகள், 84 லட்சம் யோனி பேதங்கள்னு சொல்கிறோம். நம்ம இப்போ எத்தனாவது பிறவியில் இருக்கிறோன்னு தெரியல. ஆனால் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு கர்ம வினை பயனை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ தொல்லைகள், எத்தனையோ பிரச்சனை, உறவு முறைகளுக்குள்ள பிரச்சனை, அம்மா அப்பாக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தைங்களுக்குள்ள பிரச்சனை, சில பேருக்கு குழந்தை இல்லைன்னு பிரச்சனை, சில பேருக்கு வேலையில் பிரச்சனை, சில பேருக்கு வேலை இல்லைன்னு பிரச்சனை, சில பேருக்கு வெளியே சொல்லிக்க முடியாத பிரச்சனை. கடவுள்கிட்ட வாய் திறந்து கூட சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாச்சும் நினச்சிப்பாங்களோன்னு மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட சொல்கிறவங்க, கோயிலுக்கு கூட போக முடியாமல், பக்கத்தில் வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல், மனசுக்குள்ளார இருக்கிற இடத்துல இருந்தே அந்த தெய்வத்துக்கிட்ட மனசுக்குள்ளே சொல்லிக்கிற மாதிரியான பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இருக்கிறவனுக்கு இருக்கு, ஒன்று பிரச்சனை இல்லாதவனுக்கு அது இல்லையன்ற பிரச்சனை. இந்த மாதிரி உலகியல் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? நம்மக்கிட்ட இருக்க அறியாமை, அதுதான் அஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம இருக்கிறது, நம்ம நினைக்கிறது, நம்ம ஆசைப்படுறது, அந்த பொருள் சேர்த்துறது, சொத்து சுகம், வீடு வாசல், வேலைக்கு போகிறது, படிக்கிறது, இது எல்லாமே பொருள் ஈட்டுறதுக்காக நம்ம செய்யக்கூடியது எல்லாமே நிலையில்லாமைன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்களை நம்புகிறோன்னா அவங்க எத்தனை நாள் நம்ம கூட இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்களும் ஒரு நாள் இல்லாமல் போகலாம், நம்ம சம்பாதிக்கிற பொருளும் இல்லாமல் போகலாம். எல்லாமே நிலையில்லாதது. அது நிலையில்லாத ஒன்று, அது வேணும் 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 நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நிலையான ஒன்றை நம்ம நினைக்க மறந்துடும். அந்த நிலையான ஒன்று என்ன மறக்கிறோன்னா, கடவுள் இருக்கார். அந்த கடவுளை நம்பினால் எல்லாம் நமக்கு நடக்கும். அவரை நினச்சா மட்டும்தான் நடக்கும். அவர் நமக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடை கொடுக்கணும்னு நினச்சா நம்ம அந்த சாப்பாடு சாப்பிடலாம். நமக்கு இந்த வேலை அனுபவிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுத்துடும். நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அது கண்டிப்பாக கடவுள் கொடுத்தது தான். நம்ம சும்மா ஏதோ நான் படித்தேன், நான் எழுதுனேன், நான் பாஸ் பண்ணேன், நான் வேலைக்கு போனேன், நான் சம்பாதிச்சேன், நான் தான் என் பிள்ளைய வளர்த்துனேன், நான் இல்லை, அதெல்லாமே நம்மளுடைய அறியாமை. கடவுள் அருட்கிரகம் இருக்கிறதுனால தான் நம்ம படிக்கிறோம். கடவுள் அனுகிரகம் இருக்கிறதுனால தான் நமக்கு குழந்தை பிறக்குது. கடவுள் அனுகிரகம் இருக்கிறதுனால தான் நமக்கு கல்யாணம் ஆகுது. கடவுள் அனுகிரகம் இருக்கிறதுனால தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ இருக்கிறதே நமக்கு சந்தோஷமான நிலை. இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், இந்த நொடி நம்ம அனுபவிக்கிறோன்னா அதுக்கும் கடவுளோட அனுகிரகம் தான். அந்த மாதிரி அந்த நிலையில்லாத இந்த உலகியல் வாழ்க்கையில் நிலையான ஒன்று என்னன்னா இறைவனுடைய அருள், இறைவனுடைய அனுகிரகம் தான். அது இருந்தால் போதும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அது மான பிரச்சனையாக இருந்தால் என்ன, உயிர் பிரச்சனையாக இருந்தால் என்ன, பொருளாதார பிரச்சனையாக இருந்தால் என்ன, வாழ்க்கையில் நமக்கு திருமணமாகணும், குழந்தை பிறக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனசொன்று போய் நம்பினேன். பெரியாழ்வார் சொல்லியிருக்கார், நம்பினேன் நரசிம்மா உன்னை நம்பினேன், உன் திருப்பாதங்களே சரணம். நரசிம்மா உன் திருப்பாதங்களே சரணம்னு நாளைக்கு போய் நீங்கள் நரசிம்மர் கோவில்லையோ பெருமாள் கோவில்லையோ நீங்கள் மனசார நின்று பாருங்க. அடுத்த நிமிஷம் உங்கள் மன கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு போய் உங்களுக்கு மனசு லேசான மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அந்த தான் கடைசி வரியில் சொல்கிறேன், ஏழையேன் இடரிலை கலையாய். நான் ஏன் ஏழையாக இருக்கேன்? என்னை காப்பாற்றுறதுக்கு நீ இருக்கேன்னு நம்பாமல் இருக்கிறதுனால நான் ஏழையாக இருக்கேன். உன்னுடைய அனுகிரகத்தினால தான் நான் இத்தனையும் அனுபவிக்கிறேன்றதை நினைக்காம இருக்கேன் பாருக்க இந்த நொடி வரைக்கும். அதனால நான் ஏழையா இருக்கேன். உன்னோட அருள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காம இருக்கிறேன் பார்த்தியா, அதனால நான் ஏழையா இருக்கேன். இந்த மாதிரி அஞ்ஞானத்துக்குள்ள மூழ்கி ஏழையா இருக்கிற எனக்கு உன்னை நினைக்கணும். உன்னால தான் எல்லாம் நடக்குது, நீ தான் எல்லாத்துக்கும் மூலாதாரம், நீ நினைச்சா எல்லா கஷ்டமும் கடுகளவு பஞ்சு மாதிரி பறந்து போயிடும். நீ தான் எனக்கு எல்லாமே, நீ காட்டுற வழியில நான் போறேன்ப்பா, நீ சொல்ற வழியில நான் போறேன்ப்பா, நீ என்ன கொடுக்குறியோ அதை அனுபவிக்கிறேன்ப்பா, எல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்றத உணர மறுக்கிறோம் இல்லையா?
அது மாதிரி மறுக்கிறதுக்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் கலைந்து நரசிம்மா நாராயணா நம்பினேன், அந்த இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி உன் மீது என் மனம் செல்ல வேண்டும், உன்னை நாடி என் மனம் செல்ல வேண்டும், உன் வழிகாட்டுதலில் என் வாழ்க்கை செல்ல வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி இந்த ஏழையை காப்பாற்றுவாய் அப்படின்னு நாளைக்கு போய் ஒரு பெருமாள் கோவிலில் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள் உங்களுடைய வாழ்க்கை எளிதாகிவிடும். இது எனக்கு நிச்சயமாக நடக்கும். நான் சொல்லலை, பெரியாழ்வார் சொல்லியிருக்கார். பெரியாழ்வார் சொன்னால் அது சத்தியம். அதே மாதிரி நாளைக்கு காலையில் என்னால் போக முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு சனி மகா பிரதோஷமும் சேர்ந்து வருது. சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நரசிம்மருக்கு சிறப்பு, ரொம்ப 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 சிறப்பு. அந்த பிரதோஷ வேலையில தான் பிரகல்நாதனுக்கு அருள் புரிஞ்சார். அதாவது எப்பவுமே சொல்லும்போது ஒருத்தவங்களை அழித்தார், ஒருத்தவங்களை தண்டிச்சார் அப்படி சொல்லாதீங்க, இன்னொருத்தரை காப்பாத்தினார்னு சொல்லுங்க. பக்த பிரகல்நாதனுக்கு காப்பாத்தினது பிரதோஷ வேலையில். அந்த பிரதோஷ வேலையில நாளைக்கு சனிக்கிழமையாகவும் இருக்கு, ஆவணி 1ஆம் தேதியாகவும் இருக்கு. நாளைக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக இந்த பெருமாள் கோவிலில் இந்த மனசில் இருக்கிற எல்லா அஞ்ஞானம் இருள் எல்லாத்தையும் போக்கிட்டு, பெருமாளே பாரு உன்னை நம்பிட்டேன், ஏன் நம்பின பெரியாழ்வார் சொல்லியிருக்கார், நான் நம்பியிருக்கேன், பிரதோஷ வேலையில் வந்திருக்கேன், இல்லைன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்திருக்கேன், பெரியாழ்வார் நம்ப சொல்லியிருக்கார், நான் நம்பிட்டேன், எனக்கு மனசில் இருக்கிற குழப்பம் எல்லாத்தையும் நீக்கிடு, நீ எந்த வழியில் சொல்கிறியோ அந்த வழியில் இனிமேல் நான் போகிறேன், நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ அதை கொடுக்குறேன், பார் மனசில் இருக்கிறதெல்லாம் கலட்டி வச்சுட்டேன், இனிமேல் நீ காட்டுற வழி தான், நீ சொல்கிற ஐடியா தான், நீ என்ன கொடுக்குறியோ அதை தான் அனுபவிக்க போகிறேன், நானாக இனிமேல் அதை கொடு இதை கொடுன்னு கேட்க போகிறதில்ல, ஆனால் எனக்கு எல்லாத்தையும் நீ நல்லா பண்ணுவேன்னு மட்டும் நான் நம்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் பாதத்தில் இந்த நம்பிக்கையை விதைச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். பெரியாழ்வார் சொல்லியிருக்கார், நம்புங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கூடுதலாக இன்னொரு தகவல், ஜோதிட ரீதியான ஒரு தகவல். நாளைக்கு சூரியன் சிம்ம வீட்டுக்கு நகர்ந்து வருவார். சனியோட பார்வையில் இருக்கார், செவ்வாயோட பார்வையில் இருக்கார். சனி செவ்வாயோட பார்வை விருச்சக வீட்டுக்கும் வருது, சனியோட பார்வை மேஷ வீட்லேயும் இருக்குது. அதனால் இன்னும் இந்த ஆவணி மாதம் முடியும் வரை கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். யாரும் அவசரப்பட்டு வேலையை விட்டுடலாம், வேறு வேலைக்கு மாற்றிக்கலாம், அப்படி இப்படி பல யோசனைகள் வரும். அதெல்லாம் எதுவுமே செய்ய வேணாம், பொறுமையாக இருங்க, கடவுள் நல்ல வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லி, நாளைக்கு இந்த சூரியன் செவ்வாய் சனி பார்வைகள் இந்த சூரியன் வீட்டுக்கும் செவ்வாய் வீட்டுக்கும் இருக்கிறதுனால நாளைக்கு போய் செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்வரும் நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், மனசுக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்லி மீண்டும் வேறொரு தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.